நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன? ஆதியாகமம் அதிகாரம் 6, வசனம் 5-6 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இரகசியங்களை மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம் கரங்களில் கொடுத்த பரிசுத்த வேதாகமம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் தம்முடைய வார்த்தையால் உருவாக்கினார். ஆனால் மனிதனை அவர் அப்படி படைக்கவில்லை. மனிதன் தேவனுடைய கரங்களில் அழகான ஒரு வடிவம். அந்த வடிவம் உலகத்தை உருவாக்கினவருடைய முகம், அதாவது தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவரை பிரதிபலிக்கும் ஒருவனாக மனிதன் உண்டாக்கப்பட்டான். உலகில் தோன்றிய சகல மிருகங்கள், பறவைகள், நாம் அறிந்து அறியாமல் இருக்கும் பல உயிரினங்கள் பெறாத ஒன்று ஜீவசுவாசம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானானான். இந்த வேத வாக்கியத்தை புரியவில்லை என்றால் 100 முறை படித்து பாருங்கள். தேவன் காற்றை உருவாக்கினார். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமோஸ் அதிகாரம் 4 வசனம் 13. இதை நான் சொல்ல காரணம், நாம் தேவனாகிய இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை கண்டடைய நாம் அவரை அறிதல் வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த காற்றின் பெயர் ஜீவசுவாசம். அது தேவனுடைய ஆவி, அழியாத ஒன்று. அது மனித உடலுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இங்கு யோசிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதெப்படி ஜீவசுவாசம் என்பது நாம் நினைக்கும் ஆக்சிஜன் காற்று அல்ல. இந்த காற்றை மிருகங்கள், பறவைகள் சுவாசிக்கின்றதே. தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் அதிகாரம் 4 வசனம் 24 தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் சுவாசிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆதாமுக்கு ஜீவ சுவாசம் கொடுத்தார். மனிதன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஆதலால் மனிதன் உலகில் உள்ள எல்லா உயிரினங்களைக் காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கிறான். நாம் பார்க்கும் எந்த உயிரினமும் மனிதனைப் போல இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் மனிதனாக முடியாது இதை சொல்ல. காரணம், மனிதனால் தேவனாக முடியாது. மனிதன் தேவனால் இந்த பூமியில் பிறந்தவன். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மனிதன் தேவனுடைய கரங்களில் உருவாக்கப்பட்டான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவன் தேவனால் மிகவும் ஆச்சரியமாக உருவாக்கப்பட்டான். தேவதூதர்கள் முதலாய் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நிமிடம், நான் சொல்வது ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இந்த வேத வாக்கியத்தை நன்றாக சிந்தித்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டுவிட்டு பூமியில் உள்ள மனிதனை பார்க்க வருகிறார். நன்றாய் கவனியுங்கள். ஆதியாகமம் அதிகாரம் 4 வசனம் 26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த வேத வாக்கியத்தை புரியவில்லை என்று சொல்ல வேண்டாம். தெளிவாக சொல்கிறது. மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது வணங்க ஆரம்பித்தார்கள். அப்படியென்றால் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரணமாக அவர்களை சந்திக்க வந்து போகிறார் என்றால் யாருக்குதான் பொறாமை வராது சொல்லுங்கள். இதில் அநேக காரியங்களும் உள்ளது. தேவனுக்கு மனிதர்களை உருவாக்கியது அவருக்கு என்று பிள்ளைகள் பிறந்ததைப் போல இருந்திருக்கலாம். வேத ஆதாரம் உண்டு. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய்.
உபாகமம் அதிகாரம் 32 வசனம் 18. நாம் ஆராதிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பிள்ளைகளாக நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் தேவனால் அவருடைய கரங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த படைப்பு. ஆனால் அந்த படைப்பு அவரை மனம் நோக செய்தது. ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய படைப்பை பார்த்தார். அது அவருக்கு மன அழுத்தம் கொடுத்து மனம் நொந்து அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும் என்பதை வேத நூல்கள் ஆதாரங்களோடு அடுத்த பாகம் 2 விரைவில் வெளியாகும்.